அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பேரர். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூட புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காரு. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சைட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணம் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் குழம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகணம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார். வைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் 90 விஷம் கலந்தாலும் விஷம் தானே. அப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம் எல்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த விஷமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்துல வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அடித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானால் வரும். இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. நான் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வையை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு திருப்பி ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி 2 பேரும்
ரிஷபத்தில் கூடாது. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட ரிஷபத்தை வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியே 4 நாள் உடனடியாக போடுவாங்க, மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்கலம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போப்போ குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகம் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் கோகங்களும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி நான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வராது. எது ஒன்றும் பிரயோஜனம். எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ ஆள் தான். பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாதர், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவதார், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, குருவினுடைய பயிற்சி அப்படின்னால உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? யூஸ்வலாக பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி குரு, 8ஆம் வீட்டு அதிபதி குரு. இப்படின்னா கற்பனை பண்ணாதீங்க. அது கொடுத்துருக்கிறது அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டிலே உட்காந்து குரு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. 8ஆம் வீடு இருந்ததுனால ரிஷபத்தை கெடுக்கணும், நாசம் பண்ணணும் அர்த்தம் இல்லை. லாபம்லாம் நாசமாக போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. அது பாட புஸ்தம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரா 8ஆம் வீடு வேலை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருந்தாலும் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் கவலைப்பட தேவையில்லை இதில். அதனால் சனீஸ்வரர் வந்து 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 9 10 சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். சந்தோஷம்தான், கர்மங்கள் நடக்கும். ஆனால் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார் ஆனி மாதத்தில். சுக்கராச்சாரியார் வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து குருவோடு வந்து உட்காந்துப்பார். புதனும் உட்காந்துப்பார். சுக்கரனும் புதன் இணைபெரியாத தோழர்கள், மச்சானும் மாமனும். லக்ஷ்மியினுடைய சகோதரர் தான் சுக்கராச்சாரியன் உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணுற புதன் கிருஷ்ணன். அதனால் எல்லாம் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. சுக்கரர் வீட்லேயே அந்த அளவுக்கு போகிறாருன்னா குரு உட்கார வச்சோன்னா உச்ச வீடு போகிற ரூட்டு குரு. இந்த குருக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. வெறும் ஆடால் பால் டான்ஸு கூத்து குமானம்னா சில்லறை வேணும். சில்லறை இல்லாதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அனுபவிக்கணும்னா தான் நன்னா இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் பாழா போட்டுன்னா எந்த அனுபவிக்கிறது? ஹூ இஸ் கோயிங் டு ஃபீட் ஆல் தோஸ் பீப்புள்? கலையை வளர்க்கணும்னா அதுதான் அவங்களுக்கு என்ன விட விட்டுல கொடுத்து அது சொல்லணும். அதுக்கு நன்னா இருக்கணுமா இல்லையா? இங்கேருந்து போகிறது. அதுதான் குருக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அந்த குருக்கிட்ட ஜாலரா அடிச்சாதான், நல்லா இருந்தால் தான் இவங்க அத்தனை பேரும் பிழைக்க முடியும். இல்லைன்னா இன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் குரு அந்த இடத்துல இருக்கும்போது சூரியனுடைய கால் நிற்பார், சந்திரனுடைய கால் செவ்வாய், 3 பேரும் குருக்கு சமர்த்தியாக பண்ணுவாங்க. என்ன யோகம் கிடைக்கும்? சூரியனால் ஒரு யோகம், சாரநாதன் சூரியனால் யோகம், சாரநாதன் சந்திரனால் யோகம். அந்த சந்திரநாதனுடைய யோகம் தான் இந்த கிருஷ்ணரே பிறந்துருது யோகினியில். அந்த விகுசீஷம் அட்டகாசமான நட்சத்திரம் செவ்வாய் இது என்னமா இருக்கும். ஆக கலை யசனைகள் எல்லாமே வேணும். வாழ்க்கையில் தொழில் முன்னேறணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் சாப்பிட்றது, குக்கிங்கு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு அனுபவிக்கிறது எல்லாம் போக பாக்கியம் எல்லாம் இத்தியாதிகள், நவதானே நவமணிகள் நன்கண் எல்லாம் இருக்குல்ல. அந்த போக பாக்கியம் உண்டு. அத்தனை ரசனைகளுமே அந்த குரு சுக்கராச்சாரியர்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோதான். அதை சுக்கராச்சாரியர் கொடுக்கறதுக்கு வேண்டி அப்பப்போ ஃபீட் பண்ண தான் சுக்கராலாம் கொடுக்க முடியும். சனீஸ்வரர் சர்வீஸ் ஏஜென்ட்டு, சர்வீஸ் பண்ண ஃபோடர் அவங்க 2 பேர் செவ்வாயும். அதை வச்சு நாக்கத்தான் வலிக்கணும், அதை வச்சு தான் பண்ண முடியும் வாழ்க்கையில். இதுதான் ஒரு ட்ராமா ஆடுறது கூத்து. மெயின் இது 2 அனுபவிக்கிறது யாருன்னா புதனும் சுக்கரன் தான். மற்றவெல்லாம் சர்வீஸ் போடுறது. இது மாதிரி வேடிக்கை பாருங்களேன்.
எப்படி இருக்குது பாருங்கள். தாய்க்குலமும் எல்லாம் அந்த மகா கிருஷ்ணனும் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அட்டகாசமான ஒரு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கும்போது குரோதி ஒரு இடத்துல குருவுடைய பயிற்சியினால் ரிஷபராசி நேர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா? அது குரு தன்னுடைய பாறை 5ஆம் பாறை பார்ப்பார், 7ஆம் பாறை 9ஆம் பாறை பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சம்மந்தப்பட்ட அந்த அயனசைன போகங்களில் விருத்தியாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ரிஷபத்துக்கு சம்மந்தப்பட்ட அயன் அந்த இது 12ஆம் குருவுடைய பாறை சப்தமத்தில் பார்க்கும்போது விருத்தியாது. குருவுடைய பாறை பூர்வ புண்ணியத்தில் விருத்தியாகிறது. குருவுடைய பாறை அந்த பாக்கியஸ்தான் சொல்லக்கூடிய 9ஆம் வீடு புத்தியாகிறது, மகரம் வீடு, இதெல்லாம் இருக்குல்ல ரிஷபத்துக்கு. ஜென்மத்தில் உட்கார்ந்து குரு கெடுப்பான்னு சொல்கிறது அர்த்தமற்றது. பூர்வ புண்ணியாதிபதியாக குரு இருந்தால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் தான் வரும். பூர்வ புண்ணியம் யாருக்கு இருக்காங்க? குரு பூர்வ புண்ணியாதி யாருக்கு இருந்தால் கிடைக்கும்? எல்லா ராசியும் கிடையாது. குருவினுடைய இது வரும்போது சம்பந்தப்பட்ட அந்த தனுசு உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த தனுசு மீனத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த குருக்கும் இந்த உபயராசிக்காரர்கள் கன்னிக்கும் மீனத்துக்குள்ள சம்மந்தப்பட்டது கலத்தனமாக போயிடுறது. அப்போ அந்த விச்சிக ராசி சொல்லக்கூடியவர்களுக்கு குரு பூர்வ புண்ணியாக போயிடுறார். அதே மாதிரி அந்த மேஷத்துக்கு சொல்லக்கூடியது பாக்கியமாகிடுறது தனுசு. அந்த சிம்மத்துக்கும் பூர்வ புண்ணியாதி குருவாயிடுறார். அந்த பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும். எப்போ 5ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும். அதனால் இப்போ அதை பற்றி டாபிக் நமக்கு வேண்டாம். ஸோ குருவினுடைய விருத்தி எப்போதுமே இருக்கும். அதனால் கால சுழற்சியில் போடும்போது அதை நம்ம அமைப்புகளை அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கிரகநாதங்கள்லாம் தனக்கு வளைய வந்து 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 அரவணைச்சியை சேர்ந்து செய்கிறாங்க. அதனால் இந்த 10 வரைக்கும் முன்னில் ஆடி மாதம் கொஞ்சம் டஃப்பான மாதம்தான். ஆடி மாதம் அது ட்ராமாலாம் ஆடுவார். அதனால் பொறுத்தவரைக்கும் குரு வக்கரமாக நிலையில் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் தான் அந்த குரு வக்கரம் ஆகிறாரு. அந்த சனீஸ்வரர் அந்த புரட்டாசி ஆணி மாதத்துலேயே ஆடுறாரு. புரட்டாசியில் குரு வக்கரம் ஆகிறாரு. ஆனால் அந்த சனீஸ்வரன் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஐப்பசி மாதத்தில். கவலை இல்லை. அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம குரு கொடுக்குறதில்ல. வக்கரமானாலும் குரு கொடுக்க தான் செய்யப்படுறாரு. அனுசரணியாக மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்கிறது. சிம்மத்துக்கு போன சுக்கராச்சாரியர் தொடர்ந்து பார்ப்பார் கணேசரனை. அந்த சிம்மத்துக்கு போன பிறகு புதனும் சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது வரக்கூடிய ஆபத்து என்னென்னா, ஒரு அனுகூலம் என்னென்னா, சூரியன் புரட்டாசி மாதத்தில் கண்ணியில் போயிடுவார். சூரியனும் புதனும் ராசி புரிஞ்சு பண்ணிக்க பாருங்க. அப்போ கேது உட்காந்துருக்காங்க. சூரியன் வந்து ஆகும். ஆனால் சுக்கராச்சாரியர் கூட இருப்பார். ஆனால் வாயை முடிப்பான். ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலம். குருவனுடைய பாறை வேறு கிடைக்கிறது. அக்கிரமானாலும் குருவனுடைய பாறை கிடைக்கிறது. எவ்வளோ பாதிப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு அவன் டயகனைஸ் பண்ணுறாங்க பாரு. இன்னும் அழகாக பண்ணுறாரு கோச்சாரத்தில். அதனால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிரகத்தினுடைய அனுகூலங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி சேர்வர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை காணாத அளவுக்கு போக பாக்கியம் சௌபாக்கியம் என்னென்ன உண்டோ அனுபவிப்பாங்க. இவன் ஒன்றும் பசங்களை வளர்த்து குழந்தைகளை வளர்த்து டேலண்டட் ஆக வேண்டாம். அது தானாக டேலண்டடாக வயதுலேருந்து பிறக்கும்போது பிறந்துவிடும். கண்டினியூவேஷன் ஆஃப் பர்த்தில் எப்படி ஆகும்? ஆச்சரியமாக இருக்கும். 5 வயசுலேயே கல்யாணம் விட்டுலாமா? அந்த அளவுக்கு வேகத்தில் போகும். ஞானம், படிப்பு, கிடிப்பு, வித்தைகள் எல்லாம் சர்வசாதாரணம். ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஃபிசிக்கல், கலை ஃபீல்டு, இந்த ஆர்டிஸ்ட்டு என்னென்ன உண்டோ அதில் டேலண்டடாக இருப்பாங்க. நேரமே இருக்காது வாழ்க்கையிலேருந்து குடும்பத்தில் ஈடுபடுற அளவுக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். ஆணும் பொண்ணுக்கும் இருக்கும். ஜீவனை சரசாக சம்பாதிப்பானுங்க. என்னத்தையோ செய்வாங்க, பணம் நாளுக்காக சம்பாதிச்சிருவானுங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் பூல் பிடிங்க ஒரு காலத்தில் இருந்தோம். ஒன்றும் பண்ணி பசங்க எஜுகேட் பண்ணி. ஆனால் ஒன்று பண்ணணும். இப்போ அவங்கள பக்தி சிரத்தை காட்டுறதுக்கு வேண்டிய வழியை நீங்கள் காட்டணும். நீங்களும் அடாப்ட் பண்ண தான் பண்ணணும். அதுவும் வாய் அட்வைஸ் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. சத்சங்கத்தில் ஈடுபடுத்த பண்ணுங்கள். அது சமயத்தில் அந்த குழந்தைகளை நீங்கள் பண்ணுற நேரத்தில் அது கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவனுக்கு புரியும், அதை அனுபவிக்க முடியும். அப்போ நானும் பண்ணணும்னு தோணும். நான் வராது. ஆனால் இந்த அந்த சமூகத்திலே வளருங்க. தயவுசெய்து வெளியில் விட்டுறாதீங்க.
அதை நீங்கள் வந்து நான் பண்ணால் போதும். மற்றபடி பசங்க நீ ஒன்று ஸ்பூன் பிடிங்க கற்றுக் கொடுக்கணும் பாடங்கள்லாம். அது அனுப்பி இன்னும் டியூஷன்லாம் அவசியமே இல்லை, எல்லாம் நாலேஜ் எழுதுக்கலாம். அப்படியே கிளான்ஸ் பார்த்தாலே இப்போ தான் வந்துருக்கு வெப்சைட்டு யூடியூப்பு அந்த இது எல்லாம் வந்துருக்குல்ல, எல்லாம் நாலேஜ் 8 பொக்கிஷன் தான் எல்லாம் அப்படியே முடிச்சிடும் எல்லாம். அதனால் இவ்வளோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஒரு டெக்னாலஜி சொல்லக்கூடிய இதில் அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் உண்டான முறையில் சுக்கிரனும் புதனும் கூட வராங்க. சுக்கராச்சாரியர் 6ஆம் வீட்டு அதிபதி, சுக்கராச்சாரியர் சனீஸ்வரர் 9 10 உள்ள தர்மகரம் மாதிரி தொடர்பு கொள்கிறா. அந்த சிம்மம் புரட்டாசி மாதம் அந்த ஆவணி மாதத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் சனீஸ்வரர் தன் பங்கு சிறப்பாக செய்கிறார். சனீஸ்வரர் வக்கரம் இருந்தாலும் இந்தாலாட்டாலும் தன்னுடைய பங்கு நல்லா செய்கிறார், பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி வக்கரமான எரிச்சலாவார், ஸ்லோவாக செய்வார் தவிர இன்னும் எரிச்சலாவார், அவ்வளோதான். மற்றபடி என்றைக்கு சாஃப்டாக பேசி பழகும். சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்படி பேசணும் கொள்ளணும்னு கிடையாது. அதனால் பிஸ்னஸுக்கெல்லாம் வியாபாரத்துக்கெல்லாம் அவன் வேலைக்காரனாக வச்சுருந்த தவிர உழைப்பாளர் தவிர ஒரு நாளைக்கு அது அந்தஸ்து கொடுத்து அவனாதி மேனேஜ்மெண்ட்டில் கேட்டில் இருக்கக்கூடாது, செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை வராது மற்ற மேலே. அதனால் தன் போக்குல தான் இருப்பார், ஒரு நாளைக்கு மாற்ற மாட்டான். செவ்வாயின குணம் அப்படி தான், அவனை கொண்டு பொறுப்பாக பார்த்துக்க சொல்லணும் தவிர ஐயோ. அதனால் அது நீங்கள் சில குணங்கள் மனுஷனுக்கு இயற்கையாக இந்த நவகிரகங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும். எங்கேயோ வச்சுக்க சரியத்தில் எல்லாமே இருக்காங்க நவகிரகங்கள் அமைப்பு ஜோடியாக போட்டு உள்ளே இருக்குது. எல்லாம் இந்த ஜாதகத்தில் பிறகு அந்த மாதிரி பிறப்பு காமிக்கிறது. அதனால் பயப்பட தேவையே இல்லை. ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணியாதி சூரியன் சிறப்பாக இருக்கார். வெளிநாடுகள்லாம் அந்த கிரகணங்கள்லாம் தெரியும், நமக்கு ஒரு கிரகணம் கிடையாது. எந்த வேடிக்கை பாருங்களேன், அவங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்குது, நமக்கு ஒன்றும் வராது. அதே சமயத்தில் அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன் மகரத்தில் பிரமாதமாக இருக்கும். தை மாதம் பிறந்தால் நல்லா சூப்பர். உங்களை என்ன கேட்க முடியும் உங்களுக்கு? எல்லாம் இப்போவே கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்த்தேன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா ஏர்னிங் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், விருத்தியாகிறது, குடும்பமும் நல்லா ஒத்துழைச்சி வருது, எல்லாம் ஒன்றும் வருது, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு இருக்குது. உலகங்கள்லாம் ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பேற்பட்ட அந்த அமைப்பில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும், விருத்தியாகும். திருமணம்லாம் சும்மா அப்படி அலைஞ்சி எல்லாம் ஒன்று அதுகளுக்கு டிசிஷன் எடுத்து முடிச்சிடும். பரவாயில்ல, அவங்க சம்பிரதாயத்தில் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா மாதமும் அந்த குருவினுடைய அந்த விஸ்வாவசு ஒரு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டம் வரைக்கும் எல்லா 11 தேதியாக இருந்தும் கிளம்புறார் விஸ்வாவசு சித்திரை மாதத்தில். அந்த காலம் வரைக்கும் எல்லாத்துக்குமே சிவப்பாக இருக்கும். அந்த 11/5 அந்த ஏப்ரலில் என்னமோ ஒரு இந்த குருவானவர் இது மிதுனத்துக்கு போவார். அதாவது 18/4/2005 குரு மிதுனத்துக்கு போவார். அந்த காலம் வரைக்கும் குரு கொடுத்துட்டே இருப்பார். சில மாதங்கள் ஆடி புரட்டாசி அந்த காலம் ஐப்பசி இந்த காலங்கள்லாம் கொஞ்சம் போராட்டங்களாக இருக்கிறாங்கன்னா மூக்க நுழைச்சிடாதீங்க. நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி சுக்கிரனும் புதனும் வந்துட்டே இருந்தனால நமக்கு நல்ல அனுகூலம், புத்தி ஒர்க் பண்ணும், நாலேஜ் ஒர்க் பண்ணும். அன்பு பண்பு காட்டுங்க. தப்பு தவிர ரோஷமாக கோயத்திலிருந்து குரலை தூக்கி ஒழிச்சு நம்ம அணைப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ உறவினர்கள்ட்டையோ காட்டாதீங்க. எப்படின்னு தான் பரவாயில்ல, சம்பாதிச்சிடலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு டேலண்டட்டாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. நான் சொல்லப்பட கேட்கணும்னு அடமன்சி விட்டுடுங்க, அதை மாத்திரம் விட்டுட்டிங்கன்னா போதும். ஏன்னா எவ்ரி சில்ட்ரன் ஒவ்வொரு ஆத்மா தனித்தனி. நம்ம ஃபூட் ஃபீடிங்காக இல்லாமல் அதுகளே பிறந்து வாழக்கூடிய அமைப்பை இப்போ கொடுத்துட்டோம். நமக்கு ஒரு கொடுப்பினை நம்ம வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்படவே முடியல. அதனால் குடும்பத்தில் எல்லாமே லேட் மேரேஜ் தான். எல்லாமே 1-2 குழந்தை. நீங்கள் நிறைய குழந்தைகள் பிறகுதா பிறக்கும் போதே டாக்டர்கிட்ட பிறகு தொடர்புள்ள நான் யாரையெல்லாம் வந்து பிறகுறதுங்க குறையா இதெல்லாம் வேண்டாம். இந்த குறை இருக்காதபடி பகவான் தொடர்பு உள்ள அளவுக்கு இந்த குரு பயிற்சினால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் என்று வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.